ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். 6 o'clock வந்து கிரவுண்டுக்கு வந்தாச்சு, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படி வந்து சுட்டு எரிக்கிறாரு. கொஞ்சம் அதுக்காகவே இப்போ வெள்ளானமே வந்துடுறது, இருந்தாலுமே வெயில் வந்து வந்துடுது. லீவுங்கிறதுனால எல்லா பசங்களும் கிரவுண்டுக்கு வந்து நல்லா வந்து, அதாவது அது பார்க்கு தான், அந்த பார்க்கில் வந்து பசங்களும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாக்கிங்கும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஜென்ஸ் மட்டும் கிடையாது, லேடிஸுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. இப்போ ஒரு 1.5-2 மாதமாக தான் நாங்களும் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியல. ஏற்கனவே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் கொஞ்ச நாள் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி பழையபடியே ஆரம்பித்து அது ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த உளுந்தங்கஞ்சியை வந்து கிண்ட ஆரம்பிக்கிறது. ஏன்னா வெயில் வந்துடுதா, அதனால் இதெல்லாம் கிண்டி குடிச்சிட்டு போனோம்னாக்க ரொம்ப டைம் ஆயிடுது. அப்படிங்கிறதுனால எந்திரிச்சோடனே ப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் கஞ்சி கிண்டவே ஆரம்பிக்கிறது. கஞ்சியை வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நைட்டு விளக்கி வச்ச பாத்திரத்தையும் கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கஞ்சி வந்து அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி போட்டு போயிடும். கட்டி போட்டுருச்சுன்னா பாப்பா வந்து சுத்தமாக குடிக்க மாட்டா. அது கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் மட்டும்தான் பாப்பா வந்து குடிப்பா. அதனாலே அது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வெசில்ஸ்லாம் எடுத்து வச்சலாம்னு சொல்லி அதை தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். பாத்திரத்தை எப்போவுமே விளக்கி வச்சதோடு இல்லாமல் அதை அப்படியே அந்தந்த இடத்துல அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் லீவுங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இதே வந்து ஸ்கூல் டைமாக இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டக்கு டக்குன்னு லஞ்சு செய்கிறது தான் எனக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து எடுத்து வைப்பேன், அப்படியே வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ லீவு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு லஞ்சு கொடுத்து விடணுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஞ்சி ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. ஏன்னா அந்த நம்ம அரிசியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கவுனி அரிசியும் போட்டிருக்கோம், கருப்பு உளுந்தும் போட்டிருக்கோம். அதனால் ரெண்டுமே கொஞ்சம் வேகணும். அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு அடுப்பில் கிண்டிக்கிட்டு இருக்கணும். கிண்டும் போதே நல்லா திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வெள்ளைப்போகு நம்ம ரெடிமேடாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது டீ மாதிரி வந்து உடனே குடிக்க முடியாது, கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கும். அதை ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லி கொல்லைப்பக்கம் வந்து வந்திருந்தேன். இடம் நிறையா இருந்தாலும் செடி வைக்க முடியலை, செடி வச்சாலும் குரங்கு விட மாட்டேங்குது. இதனால் எதுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு செடி வளர்க்குறது அப்படிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து தோட்டம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்கு வந்து குரங்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாவே செய்யலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில். இப்போ வந்து எது வச்சாலுமே குரங்கு வந்து சுத்தமாகவே வைக்க விட மாட்டேங்குது. அதனால் எனக்கு செடி வைக்கிறங்கிற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடுச்சு. என்ன வச்சுருந்தா இப்போ முருங்கைக்காய் மரம் மட்டும் இருக்குது, பூச்செடி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா நிறைய உடச்சி போட்டுருச்சு. சரி, முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி இருந்துச்சு, அதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 வரைக்கும் உள்ளதை பறிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் அந்த தொரட்டியை வச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பறித்தேன். பறிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் முருங்கைக்காயா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ முருங்கைக்காய் சீசன் வந்ததுலேருந்து முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் புளி குழம்பு, முருங்கைக்காய் என்னென்னலாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முருங்கைக்காய் வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் யாருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்துடலான்னு சொல்லி முருங்கைக்காயெல்லாம் பறித்து கொடுத்துட்டேன். நான் மரத்திலே இருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போக போகுது. நம்மளும் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் அது வேஸ்ட்டு தான். பறித்து ஃப்ரிட்ஜில் போடுறதை விட யூஸ் ஆகிறவங்களுக்கு கொடுத்தா அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா இருந்தது. சரி, அதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா பெரும்பாலும் என் ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் எப்போவுமே நறுக்கி கொடுக்குற பழக்கம் உண்டு. இப்போ லீவுங்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூல் டைம் அப்படின்னா அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாங்க. சரின்ட்டு இங்கே சேமியா அப்படியே வந்து ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு கிடையாது. காலையில் எந்திரிக்கும் போதே மத்தியானம் லஞ்சு இல்லை அப்படின்னு சொன்னால் மனசுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் அது எல்லா நாளும் நடக்காது இல்லையா. இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க மத்தியானம். அதனால் எல்லாருமே அங்கே தான் வந்து போகிறோம். டிஃபனுக்கே தான் வர சொன்னாங்க. சரி, லீவ் டயத்தில் எல்லாமே கொஞ்சம் வெள்ளனா போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் டிஃபனை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக டிஃபன் வந்து கிச்சடியும் தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணிவிட்டு, இந்த கிச்சடிக்கு கண்டிப்பாக தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா யாருமே சாப்பிட மாட்டோம். அதனால் மெயினாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து தேங்காய் சட்னி இருக்கணும். அதனால் ஒரு பாக்கெட் கிச்சடி கிண்டிட்டு அப்படியே தேங்காய் சட்னிக்குமே தேங்காவுமே கீறி கொடுத்துட்டாங்க. டக்குன்னு வந்து சட்னி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிச்சடியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து எங்கள் வீட்டில் வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிறது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அப்படியே வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்புமா மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணும்போது தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வைப்பேன்.
இங்கே வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. சட்னியும் வந்து தாளிச்சிட்டே நாங்களும் போய் குளிச்சுட்டு வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டாச்சு. வாட்டர் மெலன் வந்து பாதி ஜூஸ் போட்டது போக மீதி பழம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி இது மறுநாள் வரை வச்சுருக்க வேண்டாம், போகிறதுக்குள்ளே அடித்து குடிச்சிடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் தான் அந்த ஜூஸை வந்து அடித்து கொடுத்தே அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு கப்பு வந்து ஜூஸ் வந்து எங்கேயும் வெளியில் போகிறதுனாலுமே கிச்சனை ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். அப்போ தான் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து கிச்சனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் துணி போடுறதுக்கும் ஒரு லோடு இருந்தது. சரி அதையும் போட்டு விட்டுட்டா வந்ததுக்கப்புறம் கூட காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினையும் வந்து நான் ஆன் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வீட்டில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் வந்து டென்ஷனாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. இது வந்து இன்னொரு நாள் எடுத்த நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போடலான்னு சொல்லி மாவு தான் எடுத்து செய்ய போகிறேன். மாவு இல்லை இட்லி மாவு இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஒரே இட்லி தோசையாக இருக்குது. சரி சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மாவும் அரைக்கலை. அதனால் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நாத்தனார் பையன் எங்கள் வீட்டில் தான் ஒரு வாரமாக இருந்தான். லீவுங்கிறதுனால அவனையும் வர சொல்லியிருந்தேன். அவனும் வந்து இங்கே தான் இருந்தான். பாப்பாவுக்கு வந்து +2 போர்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால ஸ்கூல் வந்து கிடையாது. அவள் டியூஷன் மட்டும் போயிட்டுருக்கா. அதனால் வந்து இந்த வருஷம் நாங்கள் எங்கேயுமே ஊருக்கு வந்து போகலை. நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அம்மா வீடு கூட இந்த வருஷம் வந்து நான் போகலை. என் தங்கச்சி அம்மாவெல்லாம் இங்கே தான் வர சொல்லியிருக்கேன். அவங்க எப்போ வர்றாங்கன்னு வந்து தெரியலை. சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வந்து சொல்லிடலாமா? ஒவ்வொரு கொஸ்டினுக்காக நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா இது உங்கள் சொந்த வீடா இல்லை வாடகை வீடா? இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து எல்லோரும் கேட்குறாங்க. இது வந்து என்னோடய சொந்த வீடு தான். அதாவது எங்கள் மாமியாரோடது. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இதே வீட்டில் தான் வந்து இருக்கோம். அதனால் இது சொந்த வீடு தான், வாடகை வீடெலாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். அக்கா நீங்கள் எந்த ஊர்? இதுவுமே நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. நான் நிறையா வந்து கமெண்ட்லேயே வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ராம்நாடு, அதாவது ராமநாதபுரம். என் ஹஸ்பண்ட் வந்து புதுக்கோட்டை. அதனால கல்யாணம் முடிச்சு நான் இங்கே. அடுத்து வந்து அக்கா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் வயசு என்ன அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து படித்தது பார்த்திங்கன்னா +2 தான். நான் +2க்கு அப்புறம் படிக்கலாம் இல்லை, அதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. என்னுடைய வயசு பார்த்திங்கன்னா இப்போ 42 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது, அதாவது ரன்னிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? இந்த கொஸ்டினும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து லவ் மேரேஜெலாம் கிடையாது, அரேஞ்ச் வித் லவ் மேரேஜ்னு தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து நான் ஒரு கடைசினா என் ஹஸ்பண்ட் ஒரு கடைசி. அதாவது அவங்க புதுக்கோட்டை, நான் ராமநாதபுரம். யாருன்னே தெரியாத ஒரு வீட்டில் தான் வந்து நான் வாக்கப்பட்டேன். என் ஹஸ்பண்டை முன்ன பின்னா நான் பார்த்தது கிடையாது. புதுக்கோட்டைங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. இந்த ஊருக்கு வந்ததும் கிடையாது. அதனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். பெரியவர்களாக பார்த்து அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. என்னோடய சேனல் ஆயிடுச்சு. வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் யூடியூப்லேருந்து இன்கம் வந்து வாங்கியிருக்கேன். அதுவுமே நான் போட்டிருப்பேன், உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து 6 இயர்ஸாக நான் ரன் பண்ணி இதுக்கு வந்து ஒரு டைம் தான் நான் வந்து இன்கம் வந்து வாங்கியிருக்கேன். இது ஏன் இன்னும் ஆனால் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் சேனலை வந்து அதான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் யார் வேணாலும் ரன் பண்ணலாம். வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடலை அப்படின்னா, அதாவது வீடியோ வந்து தொடர்ச்சியாக போடலை அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இன்கம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்குற எல்லாருமே இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது கொஞ்சம் அதுவும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ வந்து யார் எடுக்கிறா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. வீடியோ எடுக்கிறது எல்லாமே, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே நான் தான். ஏன்னா பசங்கள்கிட்ட சொல்லி எடுக்க சொன்னால் அது ரொம்ப வந்து என்னமோ அவங்கள்ட்ட பெரிய வேலையை கொடுக்குற மாதிரி என் பொண்ணெல்லாம் சலிச்சுக்குவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோவை என் ஹஸ்பண்ட் கூட அவங்க கூட எப்போயாவது ஒரு டைம் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் ட்ரைபாடை வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா பொசிஷன்லேயும் வச்சு நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே நம்ம ஆலினா ஓரளவுக்கு எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். நான் என்னோடய சேனலை தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதோடு இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.